இந்த 3ஆம் பாவத்தில் இருக்க சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படிம்பாங்க. சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் அப்படின்றது இல்லையா? ஆக சனி அவங்களோட ராசியாதிபதி அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் அப்படின்ட்டு பண்ண போறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாலே நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மனசு பொதுவாகவே வந்துடும். அது மகரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்பை தவற விட்டுருப்பாங்க. அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை எல்லாமே இப்போ அவங்களுக்கு அந்த பாடத்தை இப்போ அவங்க பயன்படுத்தும் போது வாய்ப்பு வெற்றி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றது யாருன்னா மகர ராசி தான். ஏன் மகர ராசி? நம்ம அண்ணாமலையா நடிச்ச ரஜினிகாந்த் மகர ராசி தானே. இப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? அண்ணாமலை படத்தை பாருங்க, அதுல உள்ள அந்த உழைப்பின் மேன்மை, அந்த கருத்தை எடுத்துங்க. புத்தியில மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தன்னை பத்தியே சிந்திக்கக்கூடிய தன்மை வரும், பிறரை பத்தி சிந்திக்காம. எல்லா விதமான ஏமாற்றத்தையும் சந்திச்சாச்சு. அடி மேல் அடி வாங்கியாச்சு. நம்பினவங்களாம் ஏமாத்திட்டாங்க. இன்னும் என்ன இருக்குது? மிச்சமாக உயிர் மட்டும்தான் இருக்குது. கீழே கமாஸ். அப்புறம் செய்யாத தப்பு, நான் எந்த தப்புமே பண்ணலையா? மனச்சாட்சி போதுமா மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை அழிக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு கூட்டம் அமைச்சு வேலை பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க? போனால் போகட்டும் போடான்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதாக ஜோதிடர் கஜலட்சுமி மேம், வணக்கம். ஸோ மூன்றாவதாக நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதாக நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். தீபா அருளாளன் மேம், நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு? பொதுவாக மகர ராசினோட ராசியாதிபதி சனி பகவான் தான்மா. 1 மற்றும் 2க்கு அதிபன். அவங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் பாருங்க இப்போ மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. அப்படின்ற பட்சத்தில் மகரத்துக்கு 3ஆம் பாவத்தில் சனி. இந்த 3ஆம் பாவத்தில் இருக்க சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படிம்பாங்க. சகாயம் அப்படின்னாலே ஹெல்ப் அப்படின்றது இல்லையா? ஆக சனி அவங்களோட ராசியாதிபதி அவங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் அப்படின்றது பண்ண போறார். ராசியாதிபன் மற்றவங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா மகரத்துக்கு இவ்வளோ பண்ணுவாரா? ஒரு கல் மிச்சமாக பண்ணுவார், அவரோட சொந்த ராசி அப்படின்ற பட்சத்தில். இப்போ நிறைய பேர் இப்படி சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கீழே கண்டிப்பாக மறக்காமல் ஒரு 4 கமெண்ட்டாவது வரும். எங்கள் ராசியாதிபன் தான் எங்களை வச்சு செஞ்சா. மகரம் பாருங்க, கடந்த 7 வருஷத்தில் இழந்தது அப்படின்றது ஜாஸ்தி. நிறைய மகர ராசி அன்பர்கள் தொழிலை இழந்தாங்க. அதே மாதிரி தொழிலில் ஏமாற்றப்பட்டாங்க. வேலை செய்கிற ஆட்கள்னாலேயே சீட் பண்ணப்பட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம ரொம்ப நம்பி அவங்கள நம்ம ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம் அப்படின்னா சைடில் அவங்க நிறைய திருட்டு வேலையெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு மொத்தமாக நஷ்டத்தை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெருத்த லெவலில் நஷ்டம் அப்படின்றத கொடுத்தாங்க. அதுக்கும் மேலே வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க, சமுதாயத்தில் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க. நிறைய மகரம் குடும்பத்தில் பிரிவினை அப்படின்றது வந்துச்சு. அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள். இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களோட அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது சமுதாயத்துக்கு தெரிய வந்துச்சு. கடைசி சமுதாயத்துக்கே தெரியலம்மா, என்னை சார்ந்த 4 பேருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்லாம். ஆக எல்லா விதத்துலையும் நிம்மதி இழந்தவங்க கடைசி அவங்க குழந்தைகளாலையும் ஒரு விதமான மனசஞ்சலத்துக்கு ஆளானாங்க அப்படின்னா. ஆனால் ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னாலே நான் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவேன் அப்படின்ற மனசு பொதுவாகவே வந்துடும். அது மகரத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி சகாய சனியாக எல்லா விதத்துலையும் நான் எந்தெந்த விதத்துலாம் உன்னை கெடுத்தேன், அந்தந்த விதத்தில் நான் நல்லது செய்ய போகிறேன். பொது ஒரு வார்த்தை உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. சனி நல்லது செஞ்சாலும் யாராலையும் தடுக்க முடியாது, சனி கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது, ஈஸ்வரனை அன்றி அப்படிங்கலாம். ஆக இந்த காலகட்டம் சனி பாருங்க உங்களுக்கு நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகிறோம். நான் படிச்சுட்டு இருக்கேங்க, 7 வயசு மகரம், எனக்கு பெருசாக வேலையே கிடைக்கல. நான் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தேன். இங்கே வந்தால் அந்த ஒரு ஈக்குவலான சம்பளம் வரல. அங்கேயே நான் வேலை செஞ்சிருந்தேன். இந்த கடந்த காலகட்டத்தில் அங்கேருந்து இங்கே தூக்கி என்ன போடப்பட்டுருச்சு. நான் வந்துட்டேன், சனி தூக்கி போட்டுட்டார். இப்போ எனக்கு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது. நான் வெளிநாடு போவேன், நான் திரும்பி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபாரினில் போய் படிப்பேன், நான் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேருமா? ஒன்று சேர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 60% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதுசாக ஒரு குடும்பம் அமையுமா? அதாவது ஆல்ரெடி பாருங்கள் மனைவி பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸே வாங்கிட்டாங்க. இப்போ என்னோட நாட்டம் அவங்க மேலேயே இருக்குது. அவங்க சேருவாங்களா? 60%. புதுசாக 2வது இளைய கலத்திரம் அப்படிம்பாங்க. 2வது திருமணம் நல்ல வரன் வருமா? தாராளமாக வரும்.
இளம் வயசு மகரம் லவ் வருமா, தாராளமாக வரும். சனி பகவான் லவ்வை கொடுப்பாரு, லவ்வை கெடுக்க மாட்டார். நான் வந்து இளம் வயசுங்க, நான் இப்போ தான் முதல் திருமணத்துக்கே எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேன்னு தேடிட்டு இருக்கேன். நல்ல அருமையான பொண்ணு அப்படின்றது அமையும். ஆக எல்லா விதத்துலையும் நிறைய மகரம் வந்து பாருங்க, யூஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான பிராப்தம். அப்போ புதுசு வாங்க மாட்டாங்களா? புதுசாக வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், சொத்து பத்து வாங்குறதுக்கான பிராப்தம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கான பிராப்தம், நிம்மதியாக சந்தோஷமாக குதூகலமாக நம்ம சமுதாயத்தில் ஒரு பேரோடும் புகழோடும் வாழறதுக்கான நிறைய பிராப்தம் உண்டுமா. இந்த சனி பயிற்சியில் ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பர் ரிஷபத்துக்கு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு, மூணாவது மகரத்துக்குன்னு தான் சொல்லணுமா. எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் நம்ம வந்து பாருங்கள், பொதுவாக பரிகாரம் அப்படின்றது நான் சொல்ல தான் செய்வேன். யூஸ்வலாக என்னோட பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மகரத்துக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் இந்த வரக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்றது பொற்காலமாக மாறும் அப்படின்னா, மகரம் அப்படின்னாலே ராசி அதிபன் சனி அப்படின்னு சொன்னேன். சனி அப்படின்னாலே நம்ம யாரை வழிபாடு பண்ணோம்? பரமேஸ்வரனை தான் வழிபாடு பண்ணோம். ஏன்னா சனிக்கு கடவுள் யாரு அப்படின்னா ஈசன். அப்போ ஈசனை வழிபாடு பண்ணும். எனக்கு இப்போ 7 நாட்டு சனியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதால எனக்கு கோயிலுக்கு போயிட்டு கும்பிடக்கூட மனசு இல்லை. நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட எந்த பிரச்சனையும் இல்லை. கோயிலில் போய் அமைதியாக உட்காருங்க. எந்த கோயிலில்? சிவன் கோயில். சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் சிவனை வேண்ட வேண்டாம், கும்பிட வேண்டாம், மனமுருகி பிரார்த்தனை பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா வேடிக்கை கூட பார்த்துட்டு இருங்க. மைண்ட் அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்போ நம்ம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த ஸ்தலத்தில் போயிட்டு ஏதோ ஒரு சிவன் கோயிலில் போய் நீ உட்கார்ற அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும். எந்த டவுட்டும் இல்லை. கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கு? மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன் பல முயற்சிகளை பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி காலத்தில். அது எல்லாமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்பை தவற விட்டுருப்பாங்க. அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை எல்லாமே இப்போ அவங்களுக்கு அந்த பாடத்தை இப்போ அவங்க பயன்படுத்தும் போது வாய்ப்பு வெற்றி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. மகராசி சும்மா லேசாலாம் சொல்ல முடியாது. நம்ம டேலண்ட் இருக்கவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, எல்லாருக்கிட்டையுமே பண்பாக பேசுகிறவங்க, வீடாகட்டும் வெளியில் இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு பாசம் இணைப்புன்றது இருக்கும். ஆனால் அது எல்லா இடத்துலையும் பயன்படுமானா பயன்படாது. அதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகர ராசிக்காரங்க. அதனால் அது ஏன் அப்படின்னா சனி பகவான வீடாகவும் சொல்லப்படுது. அதனால் அவங்க எப்பயுமே எல்லா ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் தயங்கி செய்யறதுல வந்து பல விஷயத்தை விடுறதுக்கான வாய்ப்புகள், கடந்த ஆண்டெல்லாம் அப்படி தான் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த தயக்கம்ன்றது ஒன்று அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தயக்கத்தை அவங்க தவிடுபொடியாக ஆக்கிட்டு நம் செய்யக்கூடிய உழைப்பு நேர்மையாக இருக்குது, நிதானமாக பொறுமையாக செய்யும்போது எல்லாத்துலேயும் வெற்றி காணலான்னா காண முடியும். வளர்க்கணன் சார், நீங்கள் சொல்லுங்கள், மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி? மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியே சனி தான். எல்லாரும் சனியை பற்றி பேசிட்டு இருக்கீங்கடா, நான் தாண்டா அது அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மகர ராசி தான். அட்டம்ப்ட்ஸ் மே ஃபெயில் பட் டோன்ட் ஃபெயில் டு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறாதே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த காலம் எதுனா இதுதான். இன்னொன்று என்ன அப்படின்னா, டேய் என் தாண்டா பிடுங்குனீங்க, அண்ணாமலடா நான் மலடா அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு ஏமாற்றப்பட்ட பால் பண்ணையாக இருந்தாலும் பால் பண்ணை அதிபராக மாறணும்னா அவருடைய முயற்சி மூலமாக தானே நடக்கும். அது எந்த காலம்னா அது இந்த காலம் தான். அப்போது லக்னாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது போட்டி போட்டு ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா மகர ராசி தான். ஏன் மகர ராசி? நம்ம அண்ணாமலையாக நடித்த ரஜினிகாந்த் மகர ராசி தானே. அப்போ மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? அண்ணாமலை படத்தை பாருங்க, அதில் உள்ள அந்த உழைப்பின் மேன்மை, அந்த கருத்தை எடுத்துங்க. இப்போ படத்தை பாருங்கன்னா இது சர்ச்சையாகும். ஆனால் என்னென்னா அதில் உள்ள கருத்தை எடுத்துக்கணும். உழைப்பு இருந்தால் ஒருத்தர் உயர்வு அடைய முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிற அந்த கதையை அந்த படத்தின் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த 2 அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போது பேச்சில் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிட்டிவான ஒரு ஸ்போர்ட்டிவான ஸ்பீச் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கும். அந்த பார்வை செலுத்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு செலுத்துகிறார். அப்போது புத்தியில் மட்டும் கொஞ்சம் தன்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய தன்மை வரும். பிறரை பற்றி சிந்திக்காமல் தன்னை பற்றியே சிந்திக்கக்கூடிய தன்மை வரும். தான் என்ன பேசணும் அப்படின்னு கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய 9ஆம் பாவத்துக்கு ராசியாதிபதியை பார்க்கறதுனால இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இவங்களுக்கு செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்தில் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய காலம், அவ்வளோதான். மற்றபடி சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மகர ராசிக்கு தான். சுந்தரபாண்டியன் சார், மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி? அதாவது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியின் அதிபதியே சனி பகவான் தான். 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். கிட்டத்தட்ட 7.5 சனியோடைய விலகல். நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி 7.5 சனியோடைய விலகல். எல்லா விதமான ஏமாற்றத்தையும் சந்திச்சாச்சு. அடி மேல் அடி வாங்கியாச்சு. நம்பினவங்களாம் ஏமாற்றிட்டாங்க. என்ன இருக்குது மிச்சமாக? உயிர் மட்டும்தான் இருக்குது. கீழே கமார்ஸ்.
இதுதான் வரும். வேறு ஒன்றும் கிடையாது. டேய் நீ என்ன நான் சொல்லிட்டு போங்கடா, இருக்கிறதே உயிர் தான், இந்த உயிரும் போதா அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், யாரையும் நெகட்டிவாக சொல்லி பாதிப்படைய வைக்கணுங்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது. சனி பகவான் என்ன செய்வார், அவருடைய பார்வை மூலமாக என்ன வரும் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. ஸோ அப்போ சனி பகவான் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்தனால தான் சந்தோஷத்தை இழந்து ஏதோ சித்தம் போக்கு சிவன் போக்குன்னு வாழ வேண்டிய சூழ்நிலை மகர ராசிக்கு இருந்தது. மகிழ்ச்சியெல்லாம் ரொம்ப கொண்டாடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் மகிழ்ச்சி கொண்டாட விடாமல் இவங்களை சூழ்ச்சியினால் லாக் பண்ணாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலங்களில் இவங்க யாரையும் முழுசாக நம்பி செஞ்சவங்களோ, யாரை முழுசாக நம்பி செஞ்சாங்களோ அவங்களால தான் ஏமாற்றம். அதேபோல் செய்யாத தப்பு, நான் எந்த தப்புமே பண்ணலையா, மனச்சாட்சி பொதுவாக மகர ராசிக்காரங்க ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களை அழிக்கணும்னு ஒரு வட்டம் போட்டு கூட்டம் அமைச்சு வேலை பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, போனால் போகட்டும் போடான்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ மகர ராசிக்காரங்களை பகிச்சிக்கிறவங்க அவங்களே தலையில் மண்ணலி போட்டுக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நிறைய பிரச்சனைகளை இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அப்போ நல்ல விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணணும், மனசார ஏற்றுக்கணும், வெல்கம் பண்ணி ஏற்றுக்கணும். ஓ சூப்பராக இருக்கப்பண்ணா ஓகே அப்படின்னு சொன்னால் அது பிரபஞ்சம் இவங்களுக்கு உறுதியாக கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து சொந்தமாக வீடு இல்லைங்க, ஒரு ரோட்டில் உட்காந்துருக்கேன், வாடகை வீட்டில் உட்காந்துருக்கேன், ஓட்டு வீட்டில் உட்காந்துருக்கேன், நீ எங்கேனாலும் உட்காந்து உன்னுடைய முயற்சியை நீ பலப்படுத்து. இவ்வளோ நாட்களாக உன்னை தடையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்தது, இனிமேல் தடையே கிடையாது. நீங்கள் முயற்சி எடுத்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இன்னும் 2.5 வருட காலங்களில் சனி பகவான். புதிய வீடு வாங்கலாமா பழைய வீடு வாங்கலாமா, உன் பொருளாதாரம் என்னவோ அது தக்க நீ வாங்கிக்கலாம். என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த அன்பு, காதல், பாசம், உறவு, நட்பு, நீ தாண்டா என் உலகம். அதான் என்ன சொல்லுவோம்னா, கஷ்டப்படும்போது ஒருத்தர் நிற்க மாட்டான், கொஞ்சம் அப்படி டெவலப் ஆகி அப்படி தலையை பார்க்கும்போது கூடயே வந்து நிற்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ வந்து நிற்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு கதவை வைக்கக்கூடாது, 2 கதவை சாத்தணும். வீட்டு கதவையும் சாத்தணும், மனசோட கதவையும் சாத்தணும். அப்போ தான் மகிழ்ச்சி கிடைக்கும். ஓ என் மேலே பாசம் வச்சிட்டியானா தூக்கி வச்சு பலபடியும் குத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் மகர ராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஸோ முதல் விஷயம், உனக்கான நல்ல வழி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா வெற்றி. அதே மாதிரி மகர ராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அவங்க சூப்பர் ஸ்டார்னு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க நினச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் தன்னை பற்றி யோசிக்க கற்றுக்கோங்க, வாழ்க்கை சிறப்பாக.